ஹலோ டு வணக்கம். வெல்கம் டு சானியா சமையல். டுடே ரெசிபி ராகி தோசை. இதுதான் நம்ம இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்குரிய ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, ரவை 1 கப்பு, ராகி பவுட்ரு 1 கப்பு, உப்பு தேவையான அளவு. ஸோ பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. நான் கொத்தமல்லி தழை இல்லை, நீங்கள் போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 கப்பு ரவை இதுவும் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ராகி மாவு அணில் ராகி மாவு எடுத்திருக்கேன். இது ரெடிமேடாகவே கிடைக்கிது, சளிச்சு எடுத்துக்கோங்க. இதில் 1 கப்பு. ஸோ நான் இதில் தான் ரவையும் 1 கப் எடுத்தேன். உப்பு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் தோசை தான். இங்கே பாருங்கள், ரவையும் நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் 10லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ நம்ம இதை மாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி ஊற வச்சு, கேழ்வரகு ஊற வச்சு, அது ஒரு 8 மணி நேரம் ஊறி அப்படியெல்லாம் நம்ம அரைக்க வேண்டியதே இல்லை. ஈஸியாக நமக்கு இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ 10 நிமிஷத்துலேயே குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தோசை மாவு ஊற்றுறோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, தோசைக்கல் இது பண்ணிக்கலாம், சூடு பண்ணிக்கலாம். அதுவும் நாங்கள் தோசைக்கல்லை போட்டிருக்கேன். இது சூடு ஏறட்டும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா மாவு ஆட்டி கேழ்வரகு ஊற வச்சு ஆட்டி எடுக்கிற வீடியோ. ஸோ கல் சூடு ஏறிச்சு, நம்ம தோசை ஊற்றிக்கலாம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஊற்றிக்கலாம். நல்லா மொறுன்னு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா மொறுன்னு ரவையோடு சேர்ந்து நமக்கு டேஸ்ட்டாக நல்லா சுவையாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம அடுத்தது இன்னும் 2 ஊற்றிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1 கப்பு ரவை, 1 கப்பு ராகி மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். ஸோ இன்னொரு தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். ஸோ வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டு, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.